வந்து அவர் போன விஸ்மாம்பலத்தில் கோயிலுக்கு போயிட்டு மக்களுடைய மனதில் ஒரு அச்சம் இருக்கிறதாகவும் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய அந்த கண்கள் அந்த பயத்தை பார்த்ததாகவும் பதிவிட்டிருக்காங்க. அந்த பேர் என்ன சரி பேர் ஆளுநர் அவர்கள் காலையிலே சென்ற அந்த திருக்கோயிலில் பரிபூரணமாக ஆளுநருக்குண்டான அனைத்து வரவேற்புகளோடு சிகப்பு கம்பளம் விரித்து அவருக்கு சிறந்த முறையில் தரிசனம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆளுநர் கூறியது போல் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எந்தவிதமான அச்சுறுத்தலும் யாருக்கும் கிடையாது. என்னுடைய பக்கத்திலே கூட உட்கார்ந்திருக்கின்றவர் ஒரு பட்டர் தான். அச்சுறுத்தல் இருந்தால் அவரை பக்கத்திலே அமருவாரா? அடுத்து அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள். காமாலை கண்ணுக்காருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் ஆளுநருக்கு யாரை பார்த்தாலும் அப்படி தோன்றுகிறது போல் இருக்கின்றது. ஆளுநர் வந்து சென்ற பிறகு பத்திரிகையாளரை சந்தித்த அந்த திருக்கோயிலுடைய பட்டர் உயர் திரு மோகன் அவர்கள் தெளிவாக பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார், எங்களுக்கு எந்த விதமான அழுத்தமும் இல்லை, எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை, நாங்கள் சுதந்திரமாக இருக்கின்றோம். மேலும் சொல்ல வேண்டுமென்றால் திருக்கோயிலுடைய நலனையும் திருக்கோயிலுடைய அர்ச்சகர் நலனையும் பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சி என்றால் அது திராவிட மாடல் ஆட்சி தான். திருக்கோயில் பணியாளர்கள் அர்ச்சகர்கள் ஓய்வு பெற்ற பிறகு இந்த பொங்கல் காலத்திலே அவர்களுக்கு கருணை கொடையை ரூபாய் 1000 வழங்கியது மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான். புத்தாண்டில் 2 செட் துணிகளை புது துணிகளை வழங்கிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி தான். கோயில் ஓய்வு பெற்ற அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 3000 ரூபாய் என்றிருந்த ஓய்வு கால நிதியை 4000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியில்தான். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 81 கோடி ரூபாய் செலவில் 6 இடங்களில் அர்ச்சகர்களுக்கு குடியிருப்பினை கட்டி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அர்ச்சகர்கள் எங்களுக்கு தோளோடு தோள் கொடுக்கின்ற நண்பர்களாகத்தான் இருக்கின்றார்கள். நாங்கள் அர்ச்சகர்களையும் தெய்வத்திற்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு உண்டான அனைத்து விதமான மரியாதைகளையும் தந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் ஆன்மீகத்திற்கு எதிராக இருப்பது போல் இந்த ஆட்சியை சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக கவர்னரும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்திருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்.